அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் சதீஷ்குமார், விரிவுரையாளர் அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றி வருகிறேன். சாய் சித்தா கிளினிக். இப்பொழுது நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா சைனசைட்டிஸ்னு சொல்கிறக்கூடிய மூக்கடைப்பு நோய். இது பெரும்பாலும் வந்து அனைவருக்கும் இந்த ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 30% வந்து இந்த மூக்கடைப்பு நோயெல்லாம் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு சித்த மருத்துவத்தில் வந்து சிறந்த தீர்வு இருக்குது. மூக்கடைப்பு நோய்க்கு வந்து சிம்டமேட்டிக் ரிலீஃப் வந்து நவீன மருத்துவத்தில் இருந்தாலும் இந்த மூக்கடைப்பு நோய்க்கு பர்மனன்ட் ரிலீஃப் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. இந்த மூக்கடைப்பு நோய் அப்படிங்கிறது ஒரு சிம்டமேட்டிக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே இது ஒரு நோய் தான். இது வந்து பார்த்திங்கன்னா கம்பைன் டிசீஸாக வரும். இது உடல் வெப்பநிலை அதிகமாக வரதுனால தான் இந்த நோயே வரும். பட் ஆனால் நீங்கள் இருக்கிற மூக்கடைப்பு தொந்தரவில் ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை ஒத்துக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இது குளிர்ச்சினால் வருது அப்படின்னு நினச்சிக்குவோம். அது தவிர இது வந்து நம்மளோட உடலோட வெப்பநிலை மிகுந்தளவு செல்லும் பொழுது நம்மளோட சைனஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃப்ராண்டல், பரைட்டல், எத்தமைடு, ஸ்பீனாய்டு சைனஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் நீர் சேர்ந்து நம்மளுக்கு வந்து இந்த சைனசைட்டிஸ்னு ஒரு நோய் நிலையை உண்டாக்குது. இந்த சைனசைட்டிஸ் பொதுவாக பார்த்திங்கன்னா சைனசைட்டிஸ் இருக்கவங்களுக்கு இந்த மூலத்தொந்தரவு வரும், மூலத்தொந்தரவு இருக்கவங்களுக்கு இந்த சைனசைட்டிஸ் வரும். இது கம்பைன் டிசீஸாக வரும். இது நம்ம அதை வந்து வேறுபடுத்தி பார்க்க முடியாது. சில பேருக்கு அது தெரியாது, சைனசைட்டிஸ் இருக்குது, இந்த பைல்ஸ் தொந்தரவுலாம் வருது அப்படின்ட்டு. பட் இதுக்கு அடிப்படை காரணம் நம்மளோட உடல் வெப்பநிலை தான். அதனால் பொதுவாக ஒரு தும்மல் அப்படிங்கிறது வந்து ஒரு நாளைக்கு 2 தும்மல் அப்படிங்கிறது நார்மல் ஃபிசியாலஜிக்கல். அதே ஒரு நாளைக்கு வந்து 10லேருந்து ஒரு 15 தும்மல் வருது அப்படின்னா அது நோய் நிலைன்னு நம்ம கருத்தில் வச்சுக்கணும். சில பேருக்கு எழுந்தவுடனே டஸ்ட் அலர்ஜி, அதாவது வந்து ஒரு டஸ்ட் அலர்ஜினால் வரும், இல்லை உடல் வெப்பநிலையினால் வரும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம நோய் நிலைன்னு கருத்து அதுக்கான மருந்துகளை சரியான முறையில் எடுத்துக்கணும். பொதுவாக சைனசைட்டிஸ் உள்ளவங்களுக்கு சித்த மருத்துவத்தில் இருக்கிற சிறப்பான மருந்து பார்த்திங்கன்னா திரிகடுகு சூர்ணம். அதே திரிகடுகத்திலே திரிகடுகு பவனாதி சூர்ணம் இருக்குது. பவனாதி சூர்ணம்னா அந்த தூதுவளை சாறு, கண்டங்கத்திரி சாறு, மிளகு சாறு இதெல்லாம் வந்து பாவனம் பண்ணி கொடுக்குற ஒரு மருந்து தான் திரிகடுகு பவனாதி சூர்ணம். இல்லை பிளைன் திரிகடுகு சூர்ணம் எடுத்துக்கலாம். தேனில் காலையில் ஒரு 3 கிராம், நைட்டு ஒரு 3 கிராம் ஆஃப்டர் ஃபுட்டு தேனில் எடுத்துக்கிட்டோம்னா முற்றிலுமாகவே இந்த சைனஸ் தொந்தரவு வந்து சரியாயிடும். இந்த சைனஸ் தொந்தரவுனால என்ன வருது அப்படின்னா உங்களுக்கு இந்த சைனசைட்டிஸ்னால் மிகுந்தளவு தலைவலி உருவாகும். எந்த வேலையுமே சொல்ல ஹெவினஸ் வரும். ஹெவினஸ் வரும்போது இன்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா திரிகடுகு சூர்ணம் சிறப்பான முறையில் வேலை செய்யும். திரிகடுகு சூர்ணம் வேறு ஒன்றுமே இல்லை, சுக்கு மிளகு திப்பிலி தான். அன்றாடம் நம்ம பயன்படுத்துகிற மருந்துகள் தான். நீங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு 3 மாதம் எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா இப்போதும் தேனில் எடுத்துக்கணும். தேனில் தான் அனுபானம் ரொம்ப முக்கியம். சாதாரணமாக எடுத்துக்கும் பொழுது தனியாக வாட்டரில் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சில எரிச்சல் அந்த மாதிரி தவிர்க்கிறதுக்காக தேனில் எடுத்துக்க சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் ரொம்ப முக்கியம். எக்ஸ்டர்னலில் இந்த ஆவி பிடிக்கிற முறையில் வந்து நொச்சித்தலை போட்டு நம்ம வீட்லேயே நம்ம ஆவி பிடிக்கலாம். அந்த தண்ணியை கொதிக்க வச்சு அதில் நொச்சி தலையை போட்டு பண்ணலாம். இல்லை அந்த யூக்கலிப்டஸ் ஆயில், இல்லை சுக்கு தைலம் போன்ற தைல வகைகளை வந்து நம்ம போட்டு வாரம் ஒரு 3 முறை வந்து ஆய்வு பிடித்து கொண்டு இந்த மருந்துகள் திரிகடுகு சூரணத்தை வந்து தேனில் சாப்பிட்றது, அப்புறம் சித்த மருத்துவத்தில் வந்து சுவாச குடவரி மாத்திரை, வசந்த உஷ்மாகர மாத்திரை போன்ற மாத்திரைகள்லாம் வந்து மருத்துவரோட அறிவுரைப்படி எடுத்துக்கலாம். எடுத்துக்கொண்டு வரும் பொழுது மிகச்சிறந்த முறையில் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து புகைன்னு ஒரு டாபிக் இருக்குது. அந்த புகையில் வந்து மஞ்சட்கொம்பு புகை, சுக்குத்திரி புகை, அப்புறம் வந்து பொட்டணம்னு ஒரு இருக்குது, ஓம பொட்டணம்னு சொல்லுவாங்க. ஓமம், மிளகு, லவங்கம் கலந்த ஒரு பொட்டணம் மாதிரி வந்து அந்த முகர்றது மூலியமாக அந்த சைனசைட்டிஸ்லாம் சரியாகும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கவிளைவும் இல்லாமல் நோய் முற்றிலுமாக சரியாகக்கூடிய வழிகள் தான் இந்த திரிகடுகு சூர்ணம், இந்த புகை, இந்த ஆவி பிடித்தல். இதெல்லாம் வந்து டே பை டே நம்ம அப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு வரும்பொழுது முற்றிலுமாக 3 மாதத்தில் வந்து இந்த மூக்கடைப்புன்னு சொல்கிற சைனசைட்டிஸ் நோயில் வந்து முற்றிலுமாக விடுபடலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.